வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நால்வொரு நற்சிந்தனை. ஜனவரி 29. தலைப்பு மனிதநேயம். நாம் தெரிந்தோ தெரியாமலோ சில கருத்துக்களை நம் மனதில் பதிய வைத்துக் கொள்கிறோம். நட்புறவை வளர்க்கும் சில கருத்துக்களையும் ஏற்று வருகிறோம். அதோடு சில வெறுப்புணர்ச்சி ஊட்டும் கருத்துக்களையும் நாம் பதிவு செய்து கொண்டு வருகிறோம். மொத்தத்தில் பார்த்தால் உலகில் நட்புணர்ச்சியை விட வெறுப்பு உணர்ச்சிதான் அதிகமாக காணப்படுகிறது. கட்சிப்பற்று காரணமாக, ஜாதிப்பற்று காரணமாக, நாட்டுப்பற்று காரணமாக, குடும்பப்பற்று காரணமாக வெறுப்புணர்ச்சியே வளர்க்கப்பட்டு வருவதை காண்கிறோம். இந்த வெறுப்புணர்ச்சி பெரிதும் கருத்து வேறுபாடுகள் காரணமாகவே எழக் காண்கிறோம். ஒருவர் செய்கிற காரியமோ பேசுகிற பேச்சோ நமக்கு பிடிக்காத காரணத்தால் கோபம் எழும்போதே அது மூளையிலுள்ள சிற்றலைகளை தாக்கி வெறுப்புணர்ச்சியை பதிவு செய்து விடுகிறது. கணவன் மனைவி உறவில் இவ்வித வெறுப்புணர்வு ஏற்பட்டு விடுமானால் அந்த குடும்பத்தில் ஒருபோதும் அமைதி இருக்காது. ஒருவரை ஒருவர் சபித்துக் கொள்வதாகத்தான் இருக்கும். ஆனால் இதை அவர்கள் உணர்ந்து கொள்வதில்லை. இதனால் ஒருவருக்கு ஒருவரும் தமக்கும் தம் குடும்பத்திற்கும் தீமை விளைவித்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வதில்லை. மனிதனை மனிதன் நேசிக்க வேண்டும், மதித்து நடக்க வேண்டும். கூடுமானவரை ஒருவரை ஒருவர் எப்போதும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்திக் கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் நேசம் வளரும், வெறுப்பு நீங்கும், நன்மை ஏற்படும். அருள் தந்தை அவர்கள் வாழ்க வளமுடன்.